கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு நல்லது செய்யறாரு தெரியாட்டினாலும் நமக்கு தெரியாம அவர் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சின்ன சின்ன டிப்ஸை பார்த்துட்டு சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். பணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல நமக்கு மதிப்பு. அப்படித்தானே? பணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல நமக்கு மதிப்பு. பணம் இல்லைன்னா நம்மளை உலகம் ஓரம் கட்டிடும். உண்மையா பொய்யா? இப்பெல்லாம் உறவை விட பணம் தான் முக்கியம். உறவை விட பணம் தான் முக்கியம். பணத்தை விட உறவு தான் முக்கியம். இந்த காலம் போய் உறவை விட பணம் தான் முக்கியம். இந்த காலம் தான் இப்ப பெருசா போயிட்டு இருக்கு. பணம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. பணம் இல்லைன்னா நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. ஆத்துமா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மதிப்பு. எந்த உடம்புக்கு? உங்க உடம்புல ஆத்துமான்னு ஒண்ணு குடி இருக்கிற வரைக்கும் தான் உங்க உடம்புக்கு மதிப்பு. ஆத்துமா உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா உங்க உடம்ப புழுக்கும் கரையானுக்கும் தூக்கி போட்டுருவாங்க. அப்ப ஆத்மா உள்ள இருக்கிறது எவ்வளவு வேல்யூன்னு பாருங்க. இந்த உடம்புக்கு மதிப்பே இருக்காது. ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா உடம்பு நார ஆரம்பிச்சிடும். தான் டெத்துங்கிறாங்க. இந்த ஆத்மா நமக்குள்ள குடி இருக்கு. அது வரைக்கும் இந்த உடம்ப நாம யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஆத்மாவுடைய வேல்யூ புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர. ஆத்மா எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம உடம்ப நிறைய பேசுறோம். ஆனா ஆத்மா இல்லைன்னா உடம்பு அவுட்டு. அப்படி தூக்கி போடுறாங்க. என்னதான் நாம சேட்டை பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டேன்னு அவர் சொல்றார் மாதிரி. நீ என்னதான் சேட்டை பண்ணாலும் விட்டு நான் போக மாட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி, என்னதான் அவர் செய்யறது புரியலனாலும் பிடிக்கலனாலும் அவரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? என்னதான் நீ சேட்டை பண்ணாலும் தம்பி, உன்னை விட்டு நான் போற மாதிரி இல்லடா தம்பி அப்படின்னு அவர் நம்மளை சொல்ற மாதிரி, என்னதான் நீங்க செய்யறது புரியலனாலும் பிடிக்கலனாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோமா? யோபு எடுத்துக்கங்க, நகோமி எடுத்துக்கங்க. நகோமி இவங்கெல்லாம் இந்த கேஸுக்கு தான். ஆண்டவர் பத்தி ஆண்டவர் செய்யறது புரியல, ஆண்டவர் செய்யறது பிடிக்கவும் செய்யல, ஆனா ஆண்டரை விட்டுட்டு போகவும் மாட்டேங்கிறாங்க. இது வித்தியாசமான குரூப்புங்க இதெல்லாம், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அவர் செய்யறது புரியல, போக வேண்டியதானே. அவர் செய்யறது பிடிக்கல, போக வேண்டியதானே. போக மாட்டாங்க. நிறைவாய் போனவள வெறுமையாய் குறைவாய் திரும்பி வர பண்ணிடான்னு தெரிஞ்சு போச்சுன்னா போக வேண்டியதானே. கொடுத்தது அவர் தான், எடுத்தது அவர் தான், விட்டுட்டு போக வேண்டியதானே. போகல, இந்த கேஸுக்கெல்லாம் போகாதுங்க. அப்படிப்பட்ட பட்டியல்ல நம்மளை வரணுன்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பட்டியல் தான் ஆண்டவருடைய விருப்பம். நீ என்ன சேட்டை பண்ணாலும் ஒன்று போக மாட்டேன்னு நான் சொல்றேன்லடா, அது மாதிரி நீ இருக்க வேண்டியதானே. சேட்டையை நான் அட்ஜஸ்ட் பண்றேன், நான் உனக்கு செய்யறது நீ ஏன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. நியாயமான கேள்வியா? நம்ம இந்த இடத்துக்கு வரணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வந்தாதான் தப்பிச்சோம். இன்னொன்னு சொல்றேன், வராட்டலாம் என்னங்க, வராட்டலாம் இருக்க மாட்டோம், போயிடுவோம். அவர்கிட்ட இருக்க மாட்டோம். நம்ம வந்தாதான் இருக்க முடியும். ஆமே. நிச்சயம் நடத்துவார் அப்படின்னு அவர் மேல ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நிச்சயம் நம்ம நடத்துவாருங்க, நடத்தாம எப்படிங்க போவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். அது மட்டும் இல்ல, நடத்துறதும் நடத்துனதும் அவர்தான் அப்படின்னு நடத்துதல் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இது பெரிய சிக்கல்.
நிச்சயம் நடத்துவார் என்று அவர் மேல நம்பிக்கை, நடத்துறதும் நடத்துனதும் அவர் தான்னு நம்ம நடத்துறது மேல ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தாதான் நம்ம அவர் பாதையில நடக்க முடியும். இல்லை எங்கிட்ட வேணாலும் வீட்டு வைப்பா வந்து நடத்துவார் நம்பு, ஆனா நடத்துறது அவர் இல்ல அப்படின்பா. நடத்துவார் தான், யாரும் இல்லைன்னா நடத்துறது அவர் இல்ல அப்படின்பா. நடத்துதல் அவருடையது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே நமக்கு வேணும். நம்ம விசுவாசத்துல 1008 சந்தேகம் வந்தாலும், நம்முடைய விசுவாசத்துல 1008 சந்தேகம் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம விசுவாசத்தை நம்புவேன்னா நாம அந்த விசுவாசத்தை நம்ப துணிஞ்சிட்டதான் அர்த்தம். அது பேர் தான் நம்ப துணிதல். விசுவாசத்தை நம்புறது வேற, விசுவாசத்தை நம்ப துணிச்சது வேற. அடுக்கடுக்கான கேள்விகள், அடுக்கடுக்கான ஏவுகணைகள், அடுக்கடுக்கான சந்தேகங்கள் நம்ம விசுவாசத்துல, நம்முடைய புரிதல்ல, நம்முடைய அந்த ஃபெய்த்ல வந்தாலும், நான் என் விசுவாசத்தை நம்புவேன் அப்படின்னா நம்ம நம்ப துணிஞ்சிட்டுதான் அர்த்தம். நாடா இவ்வளோ சந்தேகம் கொடுத்தாலும் நம்புறானுன்னா நம்ப துணிஞ்சிட்டான். சிலர் நம்புகிறார்கள் கர்த்தரை, சிலர் கர்த்தரை நம்ப துணிகிறார்கள். ஆமே. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சந்திச்சுதான் வெளியே வரும், இல்லை சந்திச்சுட்டே வரணும். உலகமே நம்ப மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்துல நான் நம்புறேன், நான் நம்ப துணிஞ்சிட்டேன் நான். இப்ப நம்முடைய தேவன் நம்ம கொடுக்குற விஷயங்களை, வெளிச்சங்களை, சத்தியங்களை என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்ப துணிஞ்சிட்டேன்னு தான் சொல்லுவேன். நம்புறேன்னு சொல்ல மாட்டேன், நம்ப துணிஞ்சிட்டேன். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய உதவி இருந்தா அவருக்காக வாழ்ந்தலான்ட்டு நினைக்கிறவங்க இன்னமும் அப்படி வாழாம இருக்காங்க, வாழ்ந்த பாடே இல்லை. தேவனுடைய உதவி இருந்தா, ஹெல்ப் இருந்தா, அவர் பார்த்து 2 கிருபை அள்ளி போட்டா, அவர் பார்த்து 2 பெலனை அள்ளி போட்டா, அவர் பார்த்து 2 வசனத்தை அள்ளி போட்டா நம்ம எல்லாம் செஞ்சிடலாங்க, அவருக்காக வாழ்ந்துடலாங்க, அவர் சித்தம் செஞ்சிடலாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னமும் வாழ்ந்த பாடு இல்லை. அவருடைய ஹெல்ப்பை யூஸ் பண்ணி அவருக்காக வாழ்ந்துடலாம் நினைக்கிறவங்க இன்னமும் வாழ்ந்த பாடு இல்லை. ஜான் ஏர்னா மனம் வழுக்குது. ஆனா அவரே உதவியா இருந்தா அவருக்காக நம்ம வாழ்ந்துலாம் நினைக்கிறவங்க அப்படி வாழ்றாங்க, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர் உதவிங்கிறது வேற, அவரே உதவியா இருக்கிறதுங்கிறது வேற. கொடிக்கு செடி உதவி தேவைப்படாது, அதெல்லாம் செகண்டரி. செடிதான் தேவைப்படும். செடிதான் தேவைப்படும். செடி இருந்தா செடியின் உதவி 100% கேரண்டி. செடி இருக்கணும் கொடிக்கு. ஆமே. இதெல்லாம் புரியுறதா ரொம்ப சிக்கல். கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு, இடமே புரிய மாட்டேங்குது. அவர் மட்டும் உதவி பண்ணிட்டா போதும், நான் பாஞ்சிருவேன், இதான் பேசுறோம் நம்ம. இல்ல இல்ல, அவரே நமக்கு உதவியா வரணும், அவரே நமக்கு உதவியா மாறணும், நம்முடைய உதவி அவராவே மாறணும். அவருடைய உதவி நமக்கு உதவியா இருக்கக்கூடாது, அவரே நம்முடைய உதவியா மாறணும்னு சொல்ல வரேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். தேவனாய கர்த்தரின் விளக்கை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18 இப்படிதான் வருது. அவர் 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 தருகிற பலன் அல்ல பலன், அவரே என் பலன். சொல்லுங்க, அவர் தருகிற பலன் அல்ல என் பலன், அவரே என் பலன். அவர் தருகிற பலன் என்பது வேறு, அவரே பலன் என்பது வேறு. கர்த்தர் நல்லவர். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, கரெக்டா புரிஞ்சுக்குங்க. அவர் உதவி என்பது வேறு, அவரே உதவியா இருக்கிறது என்பது வேறு. கர்த்தர் நல்லவர். ஒரு ஊழியர் 1000 சபைகளை ஸ்தாபிச்சிருந்தாலும், ஒரு ஊழியக்காரன் இங்க ஒரு சபை, வடப்புல ஒரு சபை, சர்பனஞ்சில ஒரு சபை, ஒரு இடத்துல 4 சபை, மணிமங்கலத்துல 7 சபை, மணிவாக்கத்துல 9 சபை, இப்படி ஒரு ஊழியன்
1000 பிரான்ச்சஸ் 1000 சபைய ஸ்தாபிச்சிருந்தாலும் அந்த சபையில வர்ற ஜனங்க 10,000 பேரா இருந்தாலும், கவனிங்க, கிளைகள் அதிகமா இருக்கு, சபைகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, சபைக்கு வருகிற மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. இப்படிலாம் இருந்தும் அந்த ஊழியக்காரன் ஜனங்களை கர்த்தருக்கு பின்னால, கர்த்தருடைய கையில, கர்த்தரை தங்கள் நம்பிக்கையா வச்சுக்க தவறிட்டான், அதுக்கு நடத்த தவறிட்டான், அதை ஃபோக்கஸ் பண்ண தவறிட்டான் அப்படின்னா அந்த ஊழியம் ஃபெயிலியர். பதிவு செய்யறேன், அதுக்கு தான் பேசுறேன் நான். அந்த ஊழியம் ஃபெயிலியர். எந்த ஊழியம் ஃபெயிலியரு? எங்க 1000 சபை வச்சிருக்கிறாருங்க, எங்க சபைக்கு 10,000 பேர் வராருங்க ஒரு சபைக்கு, சந்தோஷம். ஜனங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜனங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஒரே பாட்டு பாட, ஒரே கூத்து இதா என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க தான் மேட்ரு. கர்த்தருக்கு பின்னால, கர்த்தரை சார்ந்து, கர்த்தர் கையில, கர்த்தரை தங்க நம்பிக்கையா வச்சிருக்க பழக்கிருக்கிறாங்களா? ஆக்கிட்டாங்களா? அதை ஃபோக்கஸ் பண்றாங்களா? அதுக்கு முதலிடம் கொடுக்கறாங்களா? அதை பத்தி பேசுறாங்களா? அதுல கவனமா இருக்கிறாங்களா? அந்த பாயிண்ட என்கரேஜ் பண்றாங்களா? எரேமியா 17:7 தூக்கி பிடிக்கிறாங்களா? திரும்ப திரும்ப அதை பேசுறாங்களா? இதை தவறும் பட்சத்தில் 1000 சபை இருந்தோம், 10,000 பேர் சபைக்கு வந்தோம், அந்த மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அது ஃபெயிலியர். ஆமென். ரொம்ப அனுபவப்பட்டு சொல்றேங்க, அந்த ஊழியம் ஃபெயிலியர். அதனால 1000 சபையா 10,000 பேர் வராங்களா ஆன்னு சொல்லக்கூடாது. அதை வச்சு நீ முடிவு எடுக்க கூடாது. எதை வச்சு முடிவு எடுக்கணும்? அந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு பின்னால இருக்கிறத பத்தி பேசுறானா, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறத பத்தி பேசுறானா, அதுக்கு அவன் என்கரேஜ் பண்றானா, அதுல போக்கஸ்டா இருக்கிறானா, ஜனங்களை அப்படி செய்ய வைக்கிறானா, இருந்தானா சக்சஸ், ஊழிய சக்சஸ். ஆமை. நான் சாகையில், யாரு யாரு என்னதான் பேசுறேன், நான் சாகும்போது, சாகும் வரை கர்த்தருக்கு பின்னால் இருந்த மனுஷன் இவன் என்கிற இந்த ஒத்த சாட்சியை கொண்டு போதான் எனக்கு ஆசை. வேற எந்த சாட்சியும் இல்லை. எந்த சாட்சி? நான் சாகும்போது என்னை பத்தி எப்படி மக்கள் சாட்சி சொல்லணும்னா, பையன் சாகுற வரைக்கும் கர்த்தருக்கு பின்னால இருந்தான்பா. சரி, அது எதுக்கு எதுக்குமே ஆசைப்படலையே, அவன் எதுக்குமே ஆசைப்படல, கர்த்தருக்கு பின்னால இருந்தான். அந்த ஒத்த சாட்சி, இந்த அவனுக்கு ஹெல்ப் பண்ணான், இவனுக்கு ஹெல்ப் பண்ணா, 10 பேரை கூப்பிட்டான், 10 பேரை ரசித்தான், 1000 பேருக்கு சுவிசேஷம் சொன்னான், 2000 பேரை ரசித்தான். இந்த சாட்சியெல்லாம் அப்புறம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, செகண்டரி. அது வந்தாவது வராட்டா போகுது, எனக்கு தேவையில்லை. என்னுடைய 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 ஒப்பீனியனை சொல்றேன். சாகுற வரைக்கும் இவன் கர்த்தருடைய கையில இருந்தான், சாகுற வரைக்கும் இந்த பையன் கர்த்தருக்கு பின்னாலேயே இருந்தான். அவன் நடக்கதான் இருந்தான். அவனாவது எந்த காரியம் செஞ்ச மாதிரி தெரியல, அவர் நகரம் நகர்ந்தான், மத்தியமே சும்மா இருந்தான் பாரு. அப்படிங்கிற ஒத்த சாட்சி, ஒரே ஒரு சாட்சி கொண்டு போவதான் எனக்கு எப்பயுமே ஆசை. இந்த சாட்சி இருந்தா போதான்ட்டு. வேற எந்த சாட்சி வேணாம், நல்லவன் இதை செஞ்சான், அதை செஞ்சான், 10 சபையை ஸ்தாபிச்சான், 10,000 பேர் ரசித்தான், அதெல்லாம் நீங்க வச்சுக்க, எனக்கு அது வேண்டாது. நான் பின்னாடி இருந்தேன்னு இது சாட்சி பாருங்க. ஏன்னா எனக்கு இது பாதுகாப்பான சாட்சி, இது என்ன பரலோகத்துக்கு கொண்டு போற சாட்சி, நித்திய ஜீவனை பெற்று தருகிற சாட்சி, என் ஆத்துமாவை தப்புவிக்கிற சாட்சி, என் ஆத்துமாவுக்கு சமாதானத்தை கொடுக்கிற சாட்சி, நிம்மதி கொடுக்கிற சாட்சி, விடுதலை கொடுக்கிற சாட்சி. இதுதான் எனக்கு வேணும். இப்பெல்லாம் சொல்றோமா, நம்ம இப்பெல்லாம் திங்க் பண்றோமா, இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்ம வாஞ்சிக்கிறோமா? நமக்கு ஒரு ஐடியா வருதா, இப்படி ஒரு சாட்சி இருக்கா, இப்படி ஒரு சாட்சி இருக்கா? அண்ணே என்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்காக வாழ்ந்தவன், அந்த சாட்சின்ட்டு அங்கிருந்து பேசுறாங்க, நான் இங்கிருந்து பேசுறேன், இன்புட்டே பேசுறேன்.
இன்புட் கரெக்டா இருந்தா அவுட்புட் கரெக்டா கிடைக்கும். இன்புட் ரொம்ப முக்கியம் நமக்கு. கர்த்தருக்கு பின்னால வாழ்ந்த மனுஷன், அந்த ஒரு சாட்சி போதுமானம். நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஜெயிச்சாச்சு. ஊழியமா இருந்தாலும் சரிதான், வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான், நம்ம ஜெயிச்சாச்சு. ஆமென். மோசே, சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். மோசே ஊழியத்துக்கு போகணும்ட்டு தேவன் எதிர்பார்த்தார். அதனாலதான் வந்து பேசுறாரு மோசேட்ட. மோசே எகிப்துல போய் இஸ்ரவேலர்களை மீட்கணும்ட்டு அந்த ஊழியத்தை மோசே செய்யணும்ட்டு எதிர்பார்த்தார். அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். யோனா நினிவே பட்டணத்துக்கு போய் மக்களை ரட்சிக்கணும்ட்டு தேவன் எதிர்பார்த்தார். அதனாலதான் யோனா கூப்பிட்டு பேசுறாரு. இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா மோசேயாகட்டும் யோனாவாகட்டும் ஊழியத்துக்கு போக சம்மதிக்க அவங்கள கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சமா அவங்களை அந்த சம்மதத்தை வாங்குறதுக்கு, சம்மதம் கொடுக்கறதுக்கு அவங்கள அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டுமே வேற. மோசே ஊழியத்துக்கு போகணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அந்த ஊழியத்துக்கு போக மோசே சம்மதிக்க மோசே அவர் எதிர்பார்க்கல. எதுக்குங்க அதை சொல்ல வர்றீங்க? இந்த ட்ரூத் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மகிட்ட ஒன்ன தேவன் எதிர்பார்த்தாருன்னா நாம ஒன்ன செய்யணும், நாம இப்படி இருக்கணும் அப்படின்னு தேவன் நம்மளை எதிர்பார்த்தாருன்னா நிச்சயமா அந்த காரியத்துல நாம ஈடுபட்டே தீருவோம் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு வரணும். அதுதான் நாம மிஸ் ஆக முடியாது, நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா நினைவேக்கு போய்த்தாண்டா ஆகணும். எதிர்பார்த்துட்டேன்னா போய்த்தான் ஆகணும். நீங்க எங்க போனா எனக்கு என்ன, தசைக்கு போ, அங்க போய்த்தான் ஆகணும். நீ மோசே நீ போய்த்தான் ஆகணும்னா போய்த்தான் ஆகணும். உன்னை எதிர்பார்த்துட்டேன் நான், நீ போய்த்தான் ஆகணும். நீ 1008 காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் நான், நீ போய்த்தான் ஆகணும். புரியுதுங்களா? எது சொல்றேன் புரியுதுங்களா? அப்ப தேவன் நம்மளை கொண்டு ஒண்ணு செய்ய அவர் எதிர்பார்த்தார்னா நாம அதை செஞ்சுதான் சாவோம். அதான் நான் எப்பவும் உங்களுக்கு சொல்றது உண்டு, நம்மளை மீறி நம்மகிட்ட அவர் ஒர்க் பண்ணல அப்படின்னா அவர் சித்தத்தை நாம செய்ய நமக்கு துளியும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். திரும்ப சொல்றேன் நான், நம்மளை மீறி நம்மகிட்ட அவர் ஒர்க் பண்ணல அப்படின்னா அவர் சித்தத்தை நாம செய்ய துளியும் நமக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே கிடையாது. துளியும் வாய்ப்பு இல்லை. அப்ப இன்னைக்கு மைக்க பிடிச்சி சர்ச்சை நடக்குதுன்னா மீறி ஒர்க் பண்றாரு. சித்தம் செய்யறோம்னா மீறி ஒர்க் பண்றாரு. வாய்ப்பே கிடையாது. மோசே ஊழியத்துக்கு போயிட்டான்னா மீறி ஒர்க் பண்ணார். யோனா நினிவேக்கு போயிட்டான்னா மீறி ஒர்க் பண்ணார். லோத்து பட்டணத்து வெளியே போயிட்டானா மீறி ஒர்க் பண்ணார். இந்த மீறி ஒர்க் பண்றாருங்கிற பார்வை ரொம்ப கம்மி நம்மகிட்ட. நம்மளை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. இதுக்குதான் நிறைய வசனம் எடுத்து காமிப்பாங்க. எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு இல்லை. இந்த அவசியத்துல அவர் மேல இல்லவே இல்லை. அவர் முடிவு எடுத்துட்டா நம்ம கையெழுத்து என்ன கையெழுத்து, போடுறானா போட்டுதான் ஆகணும். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:7 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் பிரேயர் பண்ணும்போது, தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது, விண்ணப்பிக்கும் போது, ஜெபிக்கும் போது அஞ்ஞானிகள் மெய்ஞானிகள் விஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் என்னது? யார் அது? என்ன ஞானம் இல்லாதவங்க? அஞ்ஞானிகள் என்னது? அது என்ன? யாரு அஞ்ஞானம்? அஞ்ஞானம் தேவனை பற்றிய
புரிதல் இல்லாதவர்கள், தெய்வத்தை பற்றிய அறிவு இல்லாதவர்கள், அஞ்ஞானிகள். இதேதான் மத்தேயு 6 கடைசியாக சொல்லுவார், இதேதான் பேசுவார். அஞ்ஞானிகள், தெய்வ அறிவற்றவர்கள், தேவனை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள், அஞ்ஞானிகள். இப்ப வாசிங்க பார்ப்போம். அஞ்ஞானிகள் ஜெபத்துல வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்கள். அந்த மாதிரி நீங்க வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள். அப்ப அஞ்ஞானிகள் என்ன செய்வாங்களா? ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஜெபம் பண்ணும்போது தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. யாரு அஞ்ஞானினா? யாரு? தேவனை பற்றிய அறிவு இல்லாதவங்க. அதை கன்ஃபார்ம் பண்றாரு. தேவனை பற்றிய அறிவு இல்லாதவங்க தான் அஞ்ஞானிகள் அப்படிங்கிறத 8 கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. ம் 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 மெய்ஞானம். இத இத தெரிஞ்சிருந்தா மெய்ஞானம். இந்த விஷயம் தெரியலனா அஞ்ஞானம், அஞ்ஞானிகள். இதுதான் அங்க பேச வராரு. இயேசு தெளிவா பேசுறாரு. ஓகே, மத்தேயு 6:8 வாசிட்டீங்களா? அப்படியே 6:32 வாசிச்சு முடிங்க. 6:32. பாத்தீங்கன்னா மறுபடியும் பேசுறாரு பாருங்க. உணவு, உடை, உடைக்கு என்ன செய்வோம், உணவுக்கு என்ன செய்வோம், தங்க என்ன செய்வோம், எதிர்காலத்துக்கு என்ன செய்வோம், பிள்ளைக்கு என்ன செய்வோம், அதுக்கு என்ன செய்வோம், இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு அஞ்ஞானிகள் நாடி ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள், அலைகிறார்கள். ஆனா பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களை படைச்ச கடவுள் அறிஞ்சிருக்கிறார். இந்த ஞானம் தான் மெய்ஞானம். இது இல்லைன்னா அஞ்ஞானம். ஆமே. பிரசங்கி 6, பிரசங்கி 5 எடுங்க பார்க்கலாம். பிரசங்கி 5:2 வாசிக்கலாம். பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நறுக்குன்னு இருக்கட்டும், சுருக்கமா இருக்கட்டும். நீ கீழே இருக்கிற, அவர் மேல இருக்கிறார், பார்த்தா இருக்கிறார், தெரியும். சுருக்கமா இருப்பதாக. சாலமோன் ஞானி பேசுறார். மெய்ஞானி, மெய்ஞானம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. சரி, நம்ம ஜெபத்துல வீண் வார்த்தைகள், அனாவசியமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் இருக்காம இருக்கிறதுக்கு 3 அறிவு நமக்கு தேவை. எக்ஸ்ட்ரா வார்த்தை இல்லாம, தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தாம, வீணான வார்த்தைகளை பேசி அலப்பாம உழப்பாம நாம ஒரு ஜெபத்தை பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3 முக்கியமான அறிவு அவசியம். தேவனை பற்றிய முக்கியமான லைஃப் லாங்கா நீங்க அறிஞ்சிருக்க வேண்டிய சத்தியம். இந்த அறிவு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். எத்தனை அறிவு? எத்தனை அறிவு? அந்த 3 அறிவு என்னத்துக்காக வேணும் நமக்கு? என்னத்துக்காக அந்த 3 அறிவு தேவைப்படுது? எதுக்காக தேவைப்படுது? ஜெபம் பண்ணவா? அதெல்லாம் ஜெபிக்க முடியாதாமா? இந்த அறிவு இல்லைன்னா ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியாதா? முடியுமில்ல. அப்புறம் என்ன? எதுக்காக இந்த 3 அறிவு நமக்கு தேவைப்படுது? அங்கே போல ஜெபிக்க கூடாது.
ஏன் அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்களா? அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? தேவையில்லாத வார்த்தைகளை தேவன்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு நமக்கு 3 அறிவு தேவை. முதல் அறிவு என்னது? யார் தெரியும்? முதல் அறிவு சொல்லி கொடுத்துருக்கோமே. நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க. நமக்கு என்ன தேவைன்னு என்னைய படைச்ச ஆண்டவருக்கு தெரியும். ஆதாமு கண்ணு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கு தேவை ட்ரெஸ். ஆதாம படைக்க போறோம். சுவாசிக்க ஆக்சிஜன் வேணும். வச்சிரு. ஆதாம படைக்க போறோம். அவன் இருக்கிறதுக்கு இடம் வேணும். உண்டாக்கு ஏதேன்னு. ஆதாம படைக்க போறோம். அவனுக்கு சாப்பிட வேணும். உண்டாக்கு பழமரத்தை. ஆதாமு தனியா இருக்கிறது விளங்காது. உண்டாக்கு ஏவால. அப்ப நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். இந்த அறிவு நமக்கு வேணும். இந்த அறிவு நமக்கு என்ன தேவை அப்படின்னு அவருக்கு தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, என் தேவையை நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அது அவருக்கு தெரியும். நம்பர் 2, முதல்ல என்ன சொன்னேன்? எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன அவசியம், எனக்கு என்ன தேவைங்கிறது தேவனுக்கு தெரியும். தெரியாத ஆள் கிடையாது. அவருக்கு தெரியும். நம்பர் 2, எனக்கு தேவன் படுறத நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அது அவருக்கு தெரியும். இதான் மத்திய 6:8, மத்திய 6:32 நம்மகிட்ட சொல்லுது. அவருக்கு தெரியும். நம்பர் 3, நாம கேட்காட்டினாலும் நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவர் தர்ற ஐடியால தான் ஆல்ரெடி இருக்கிறாரு. இந்த அறிவு இருக்கா? 3வது அறிவு இருக்கா? இந்த 2 அறிவு ஆஹா ஓகோன்னு போ எல்லாருமே. 3வது அறிவு இருக்கா? நமக்கு என்ன தேவையோ அத நாம கேட்காமலேயே ஆல்ரெடி நமக்கு அதிநதின் காலத்துல தர்ற ஐடியால தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க கேட்டுதான் தரணுங்கிற ஐடியால அவர் இல்ல. அது சொல்ல வரேன். நீங்க கேட்காட்டினாலும் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பா அப்படின்னு அவர் தர்ற ஐடியால இருக்கிறார். எனக்கு என்ன தேவைங்கிறது அவர் தெரியும். என் தேவையை அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். நான் கேட்காட்டினாலும் தர்ற ஐடியால இருக்காரு. கேட்டாதான் அப்படி இல்லை, கேட்காட்டினாலும் தர்ற ஐடியால தான் அவர் இருக்கிறார். இந்த 3 அறிவு இருந்துச்சுன்னா நம்முடைய ஜெபத்துல கச்சாமச்சா வார்த்தைகளே வராது. தேவையில்லாத வார்த்தை வாய்ப்பே இல்லை. நம்முடைய விண்ணப்பமே சுருக்கமா இருக்கும். எப்படி இருக்கும்? சுருக்கமா இருக்கும். பட்டியல் மாதிரி நீளாது, விலாவாரியா இருக்காது, சுருக்கமா இருக்கும். இப்ப ஒரு விஷயத்த விரிச்சு விலாவாரியா நீ ஜெபம் பண்ணாலே புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு அஞ்ஞானி. மெஞ்ஞானியுடைய ஜெபத்துல சுருக்கம் இருக்கும், அஞ்ஞானி ஜெபத்துல பெருக்கம் இருக்கும். வார்த்தையில சுருக்கம், வார்த்தையில பெருக்கம். இதைத்தான் வீண் வார்த்தையிலே அளப்பாதீங்கன்னாரு. அஞ்ஞானி மாதிரி ஜெபிக்காதீங்க, மெஞ்ஞானி மாதிரி வாங்க அப்படிங்கிறாரு. தெரியும்டா, ஐடியா தானே இருக்கேன், நான் தருவேன்டா. கேட்டாதான் தருவாருங்கிற மாதிரி ஆகும், தராம போயிடுவாருங்கிற மாதிரி ஆகும். புடுறா வர அப்படிங்கிற மாதிரி விரட்டுறாங்க. அதான் சொல்றேன், தேவனை பற்றிய புரிதல் நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறதான கேட்கறேன் நான். புரிதல் இல்லையே.
அதான் எனக்கு எப்பவுமே எனக்கு தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும். உலகத்துல ஒரு கூட்டம் இருக்கு, ஜீசஸை பத்தி அவங்களுக்கு சரியா தெரியாது, ஆனா கடவுளை பத்தி பிச்சு வாங்குவாங்க. நம்பர் ஒன், நம்பர் ஒன், 100க்கு 100 மார்க் கொடுப்பேன் நான். உலகத்துல ஒரு கூட்டம் இருக்கு, கடவுளை பத்தி பிச்சு உதறுவாங்க, ஆனா ஜீசஸ் பத்தி தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஆனா அப்படியே உள்டாவா, நம்ம ஆட்கள் ஜீசஸ பிச்சு உதறுவாங்க, ஆனா கடவுளை பத்தி பேச தெரியாது, தெரியாது. சைவர் ஜீசஸை பத்தி அப்படி பேசுவாங்க, கடவுள் பத்தி பேசுங்கன்னா தெரியாது. இதுதான் அஞ்ஞானி. நான் பேசுறது தேவனை பத்தி பேசிட்டு இருக்கேன், இயேசு பத்தி பேசலைங்க. நான் தேவனை பற்றி நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோம், தேவனை பற்றி அறிவு இருந்தால் தானே இயேசு பத்தி நம்ம புரிய முடியும், ஒழுங்கா புரிய முடியும். அப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, இப்படிதான் இருக்கு. நான் உண்மையா பேசிட்டு இருக்கேன், இப்படிதான் இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு கடவுளை பிச்சு வாங்குது இயேசு பத்தி மண்ணு, நம்ம இயேசுவை பிச்சு வாங்குறோம் கடவுளை பத்தி மண் மண் மண்ணும் தெரிய மாட்டோம். பட் இதுல ஃபவுண்டேஷன் என்ன, தேவனை பற்றியதுதான் ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலதான் ஜீசஸ் வச்சு கட்டணும், அதுக்கு மேல ஜீசஸ் பற்றிய அறிவு அதுக்கு மேல வரணும். ஆனா ஃபவுண்டேஷன் தேவனை பற்றிய அறிவு. நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம், நம்மளை படைச்சவரை பற்றிய அறிவு நம்மகிட்ட என்ன இருக்கு, இதுதான் அஸ்திபாரம். இது புரிஞ்சா ஜீசஸை பத்தி கரெக்டா ஃபிட் பண்ணலாம், அந்த அறிவு ஒழுங்குல வரும் கரெக்டா. ஆமென் சொல்லுங்க. எங்க மிஸ் ஆயிருக்குன்னு கவனிச்சீங்களா? இதெல்லாம் நான் ஊழியம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. இவ்வளவு பேசுறாங்க ஆண்டவரை பத்தி, கடவுளை பத்தி, நமக்கு ஒண்ணுமே தெரியல. லிஸ்ட் கொடுக்குறான், கடவுளால் என்ன முடியும் என்ன முடியாது பட்டியல வச்சிருக்காங்க. நம்மகிட்ட தான் இருக்கா? எல்லாம் கூடும் பிரதர், எல்லாம் கூடும் பிரதர், இதை தான் பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். மொட்டையை பேசி முடிச்சிருவோம். பைபிளே அப்படி சொல்லலை. எல்லாம் கூடும் பைபிள் சொன்னா அது ஒண்ணுதான் தெரியும், மற்றது தெரியாதா? மற்றது இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, துல்லிதமா இருக்கும். அதுதான் நிறைய அங்க போயிடுறாங்க, பேசுறாங்க கடலை பத்தி போயிடுறாங்க. நீ அதெல்லாம் பேச மாட்டேறீங்க, ஏச மட்டும் தான் பேசுறீங்க, போங்கடா போயிடுறான். ஆமென்.